ஹாய் எல்லாத்துக்கும் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ நான் வந்து கடைக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி சண்டே கறி சாப்பிடுவாங்களா காய் சாப்பிடுவாங்களா? இங்கே பாருங்க, காய் தான் எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக பொறுக்கிட்டு இருக்காங்க. காய் வண்டி தான் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. சரி, ஓகே. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு 1/2 கிலோ 20, கேரட் 1/2 கிலோ 20, கத்திரிக்காய் 1/2 கிலோ 20. சின்ன வெங்காயம் கிலோவே 20 ரூபாயாம். தக்காளி 20-30. ஸோ பீட்ரூட் 1/2 கிலோ 20 ரூபா தானா? 20 ரூபா தானா? 40 ரூபா தானா? அன்றைக்கி நான் வாங்கும்போது 80 ரூபா இருந்துச்சு. காய் எல்லா ரேட்டையும் கேட்டிங்கள, எல்லாத்து வீட்லேயும் காய் சமைச்சு வச்சுருங்க. நான் வந்து சாப்பிட்டு வந்தேன். போதுங்கண்ணா. இன்னைக்கு சண்டே ரொட்டீன் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட டே வந்து இன்னைக்கு வந்து 14,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து இன்னைக்கு பி ஹாப்பி. எல்லாமே உங்களால தானே. இப்போ போயிட்டு குளியல் படி எடுத்து காய வச்சுட்டு வரணும். மணி 9 ஆகுது. போயிட்டு மேலே போட்டோம்னா ஒரே நல்லா காஞ்சிரும். இது காய வைக்கிற ப்ராசஸ் தான் எனக்கு அதிகமாக ஓடிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? எனக்கு அந்த பொடி 2 நாள் இப்போ பூசி இந்த பிம்பிள் அமுங்கிருச்சு. சரி, ஓகே காய்ஸ், நானும் போயிட்டு மேலே காய போட்டுட்டு காலையில் தான் சமைச்சு சாப்பிட்டாரு. சரிங்களா? ஹாய், வீட்டுக்கு வந்துட்டேன். மணி 10 மணி ஆகுது. வந்துட்டு டீ போட்டு வச்சுருக்கேன். காலையில் அக்கா சாப்பிட்லையான்னு கேட்டிங்கன்னா நிறைய நாள் வந்து சாப்பிட்றதில்ல. குளியல் பொடி எடுத்து வெளியே வாசலில் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, டக்குன்னு நம்ம கடைக்கு கிளம்பி போயிட்டு 12-1 மணிக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சமையல். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் சமையல் பண்ணலான் இருக்கேன். மஷ்ரூம் கிரேவி இல்லைன்னா வந்து மஷ்ரூம் பிரியாணி அந்த மாதிரி செய்யலான் இருக்கேன். எனக்கு மஷ்ரூம்னா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்லாம் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். மஷ்ரூம்னா உயிராக இருந்தேன். இப்போ மஷ்ரூமும் கிடைக்கிறது இல்லைன்னுலாம் இல்லை, வீட்டில் சமைச்சா இவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன நினச்சாலும் சரி மஷ்ரூம் பிரியாணி சமைக்கிறோம், இல்லைனா மஷ்ரூம் கிரேவி சமைச்சு நம்ம சாப்பிட்றோம். இப்போ வந்து கடைக்கு கிளம்பிடலாம். போயிட்டு டீயை குடிச்சிட்டு குளியல் பொடிக்காக தான் மெயினாக ஒடியாடுறது ஓடுறது இப்படியே இருக்குது. அம்மா வெரி டயர்டு காய்ஸ், டயர்ட். ஒரு கஸ்டமர் வந்தாங்க ஐப்ரோ எடுக்க. அவங்க பையன் வந்து 4 வயசு. அவன் சொல்லியிருக்கான், போன டைம் வந்து நான் பிஸியாக இருந்தேன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயோ போய் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த அக்கா கடையிலேயே போய் எடாமா, ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த அக்காட்ட சொல்லி, அதுதான் ஐப்ரோ சூப்பராக இருக்குது, அங்கே எடுத்தது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வயசு குழந்தை சொன்னிச்சான். என்னால் நம்ப கூட முடியல. சரி, ஓகே. இப்போ வந்து நான் போயிட்டு அவங்களும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, என்ன மாதிரி ஐப்ரோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. வளைச்சி ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. அப்புறம் சரி, ஓகே, இப்போ போயிட்டு நம்ம மஷ்ரூம் பிரியாணியை சமைத்து விட்டு வரலாம். எல்லாம் தக்காளி கடை உன் கடை சாத்திட்டு போயிடுவாங்க இவங்க அடிக்கடி வேறு. சரி, போகலாம் காய்ஸ். மணி 1 மணி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் சண்டே ஹாப்பி சண்டேவாக போச்சு. இப்போ ஒரு 2 பாப்பா வந்தாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், ஐப்ரோ எடுக்கிற குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப பாவம். இப்போ 2 பாப்பா வந்து தாமிரபரணி எலக்ட்ரானிக்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் அவங்க ஆகிட்டாங்க. சரிங்களா? அந்த பாப்பாவுக்கு 18 வயசு தான் இருக்கும். அக்கா வலிக்குமாக்கா அப்படின்னாங்க. சரி, க்ளோசிங் டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பாப்பாவுக்கு வந்து லைட்டாக தான் முடி இருந்துச்சு. 2வது இருக்கிற பாப்பாவுக்கு வந்து திக்னஸாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட நியூ கஸ்டமர், ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பாக வந்து
அக்காவோட நம்பர் தான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் எடுக்க மாட்டேனே அப்படின்னு. ஸோ சும்மா ஃபன்னாக பேசிட்டு போனேன். ஸோ க்யூட் கப், நான் எப்படி சொல்கிறது, க்யூட் ஃப்ரெண்ட்ஸு சரிங்களா. செம ஜாலியாக 2 பேரும் வந்து உண்மையாக லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க பேசினது. ஸோ இப்போ நான் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு சமையலை முடிக்கணும். ஸோ என்ன சமைக்கிறதுன்னு தெரில. கடையில் மாவு இருந்தால் மாவு வாங்கிட்டு போகணும். சரி ஓகே காய்ஸ், மாவு வாங்கிட்டு போயிட்டு ஒன்று இட்லி ஊற்றணும். இட்லி ஊற்றினோம்னா மதியானம் ரசமும் கத்திரிக்காய் பொரியலும் வச்சேன். அதுக்கு மேலே விலாகே கண்டினியூ பண்ணல. ஸோ இப்போ தான் ஹேர் கட்டு அது இதுன்னு முடித்தேன். ஸோ இன்றைக்கி எங்கள் ஹவுஸ் ஓனர் பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன். செம்ம சில்கி ஹேரு. ஸோ எங்கள் ஹவுஸ் ஓனரோட பொண்ணோட முடி செம்ம சாஃப்ட்டுங்க, செம்ம சில்க்கு. அப்படின்னாவே கட் பண்ணவே முடியல அந்த பாப்பாவுது. அவங்களும் வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மதியானம் ஒரு பாப்பாவுக்கு லேயர் பண்ணேன். இந்த பாப்பாவுது எவ்வளோ லென்த்தியாக இருக்குது. சரி ஓகே, நம்ம போர்டை வந்து தூக்கிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இப்போ கடை கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிடல. கடைக்கா வீடியோ விட்டால் கூட கடையிலேயே உட்காந்துருப்போனாட்ருக்கு. சரி ஓகே, வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வேலையை பார்ப்போம். சரி ஓகே கைஸ், பாய். வீட்டுக்கு போய் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். கடை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள போய் மாவு வாங்கிட்டு போகணும். மாவு வாங்கிட்டு தக்காளி இது வணக்கம் போகலாம். வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் போட போகிறேன் ஃபேஸில். ஏற்கனவே நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக தான் இருக்கும். இந்த பிம்பிள் மார்க்குக்காக தான் இப்போயும் போடுறேன். போயிட்டு கலந்துட்டு வரேன். சில்லுன்னு. ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ போய் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்தோம்னா டேனும் ரிமூவ் ஆயிரும், சோம்பேறித்தனமும் இருக்காது. 2 in 1. இந்த பவுடர் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் காய்ஸ். மிக்சியில் அரைச்சேன். கழுவுனங்காட்டி ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்களா ஸ்கின்னு, கழுவுனங்காட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன், புளிச்ச தயிராக மிக்ஸ் பண்ணுறேன். மணி 10:30 தான் ஆகுது. அதனால் ஃபேஸ் பேக் போட்டுட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேய் மாதிரியே அதுக்கப்புறம் போயிட்டு இது பண்ணுவோம். சந்திரமுகியா மாதிரி இருக்கா அக்காவே பார் அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிட்டு ஃபேஸில் போட்டாச்சு. இப்போ போயிட்டு இட்லியை சுடுவோம். இட்லியை சுட்டுட்டு முட்டை இருக்குது, முட்டை சாப்பிடுவோம். அச்சோ முட்டை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மாவு ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் கையும் என்னோடய ஃபேஸும் என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கள்ல. ஸோ தினம் பார்த்திங்கன்னா டேன் ரிமூவ் ஆகிட்டுருக்கு. இந்த பிம்பிள்லாம் அமைங்கிருச்சு. இந்த பிம்பிள் இங்கே இந்த பிம்பிள்லாம் அமைங்கிருச்சு. புள்ளியாக கொஞ்சோண்டு இருக்குது. அதையுமே நம்ம போக சரி பண்ணிடுவோம். சரி ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் பாய், குட் நைட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.